ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 56 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவில் 11,270 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 146 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.67% பாசிட்டிவில் 21,900 க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி செக்மெண்ட்டில் வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு இந்த ஜூலையில். அதாவது இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஏப்ரல் 2018 மந்த் ஆன் மந்த் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்ஃப்ளோ நடந்திருக்குன்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் இருக்கு. அதில் ஒன்று ஈக்விட்டி செக்மெண்ட், அதாவது டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வால்வ் ஆகுறது. அதே மாதிரி டெப்ட் ஃபண்ட் இருக்கு, லிக்விட் ஃபண்ட் இருக்கு. இப்படி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒரு செக்மெண்ட்டான ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த்தில் நெட் அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2018 ஏப்ரல்ல இருந்து நெட் ஈக்விட்டி இன்ஃப்ளோ தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது காசு வந்து உள்ள வந்துகிட்டு இருந்தது மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ்ல. ஏப்ரல் 2018 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 crores வந்து நெட் ஈக்விட்டி இன்ஃப்ளோவா நடந்திருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10,000, 11,000, 12,000, 5,000 அண்ட் நவம்பர் 2019 பாத்தீங்கன்னா ஒரு 1,000 crores இன்ஃப்ளோ நடந்திருக்கு. அண்ட் இந்த வருஷத்துல பார்த்தாலும் பிப்ரவரி மார்ச் எல்லாமே வந்து 10,000 crores விட அதிகமாக தான் இன்ஃப்ளோ நடந்திருக்கு. ஆனால் எப்போ இந்த வைரஸ் எவென்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஏப்ரல் 2020 வந்து இன்ஃப்ளோ கொஞ்சம் கம்மியானது. அதுக்கப்புறம் மே 2020 அதை விட கொஞ்சம் கம்மியானது. அண்ட் ஜூனில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியானது. அதாவது 241 crores மட்டும்தான் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்ல இன்ஃப்ளோ நடந்திருந்தது. அண்ட் அதுவே இப்போ ஜூலை மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஃப்ளோ இல்லை, அவுட்ஃப்ளோ தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,480 crores வந்து வெளியே போயிருக்கு. அண்ட் இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அண்ட் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து இருக்கும். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், இல்லை மல்டி கேப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே இருக்கும் ஈக்விட்டியில். ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்ல இந்த ஜூலை மந்த் வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்குன்னு பார்த்தோம். அந்த ஈக்விட்டி செக்மெண்ட்ல எந்த கேட்டகரியில் அதிகமான அவுட்ஃப்ளோ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பச்சை கலர்ல டினோட் பண்ணது மல்டி கேப் ஃபண்ட். ஸோ மல்டி கேப் ஃபண்ட் தான் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்பவே நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா மல்டி கேப் ஃபண்ட்ன்றது மற்ற கேட்டகரிஸோட கம்பைன்டு கேட்டகரி தான் மல்டி கேப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து மல்டி கேப் ஃபண்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த கேப் ஃபண்ட் வந்து அதிகமான அவுட்ஃப்ளோ நடந்திருக்குன்னு பார்க்குறப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட். அதாவது டார்க் ப்ளூல பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் வருது. அதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் வருது. ஸோ இப்படி ஜூலை மந்த்ல வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்ல வந்து அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. அண்ட் அந்த ஈக்விட்டி செக்மெண்ட்ல முக்கியமாக வந்து மிட் கேப் ஃபண்டும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருந்து தான் அவுட்ஃப்ளோ நிறைய நடந்திருக்கு. அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஹோல் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளோ இன்ஃப்ளோ நடந்திருக்கு. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஈக்விட்டி, டெப்ட், அதே மாதிரி லிக்விட், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி எல்லா செக்மெண்ட்டும் சேர்த்து இன்ஃப்ளோ நடந்திருக்கு, அவுட்ஃப்ளோ நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ தான் இந்த வாட்டி நடந்திருக்கு. அப்போ கிளியரா என்ன தெரியுதுன்னா, இந்த வாட்டி ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ்ல நம்மளுக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. ஆனால் மற்ற செக்மெண்ட்ஸ் ஆன லிக்விட் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை டெப்ட் ஃபண்டாக இருக்கட்டும், அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ நடந்திருக்கு. அதனால தான் ஓவராலாக நெட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 89,813 crores வந்து நெட் ஃப்ளோவாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்திருக்கு. இது வந்து ரீசெண்ட் 6 monthsலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நெட் ஃப்ளோ டு த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வெறும் 7,265 crores தான் இருந்தது. ஸோ அப்போ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஜூலையில் வந்து ஈக்விட்டி செக்மெண்ட்லேருந்து எல்லாருமே வெளியே போயிட்டு டெப்ட் ஃபண்ட் அண்ட் லிக்விட் ஃபண்டில் உள்ளே வந்திருக்காங்கன்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட அசெட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்குறப்போ டோட்டலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 27,28,115 crores இருக்குது. அதுவே போன மாசத்துல எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25.5 lakh crores இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி செக்மெண்ட்லேருந்து இந்த அளவுக்கு அவுட்ஃப்ளோ போனதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2-3 months பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்லாவே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பர்டிகுலராக பார்க்குறப்போ 2017 ரேலியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் டைமில் ஃபாலோ ஆன மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருந்திருக்கும். ஸோ அப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்ததுனால அவங்க மணியை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் 3 months வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ரைஸ் ஆனதுனால அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கும். அண்ட் இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம்னு நினச்சி தான் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க.
ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே 3 இயர்ஸா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல போறப்போ எப்படியாவது அடுத்து பாசிட்டிவ் வரப்போ எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி பாசிட்டிவ் வந்ததுமே எடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே ப்ராஃபிட் ஜோனுக்கு வரலனாலும் இந்த 3 மந்த்ஸா மார்க்கெட் ரைஸ் ஆனதை வந்து ஓரளவுக்காவது புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இன்னும் சுச்சுவேஷன் வந்து அன்சர்டனிட்டில தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வரலனாலும் ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ ரெக்கவர் ஆனதை பார்த்து ஓரளவுக்கு எக்ஸிட் ஆகலாம்னு நினைச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு சில இன்வெஸ்டர்ஸோட சுச்சுவேஷன் காரணமா வந்து ரிடீம் பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு சேலரி கட் நடந்திருக்கலாம், இல்ல இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல ஃபினான்ஷியலா கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். ஸோ அவங்களோட தேவைக்காக ரீடீம் பண்ணிருக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி இருந்தது. இதுக்கு காரணம் வந்து நம்ம நேத்தே டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பாக்குறப்போ நம்ம உள்நாட்டு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ற விதமா 101 லிஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் மிலிட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டிசம்பர் 2020ல இருந்து 2024க்குள்ள படிப்படியா வந்து இம்போர்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும் சொல்றாங்க. ஸோ இந்த ஓவரால் லிஸ்ட்ல இருக்கிற வெப்பன்ஸா இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும், ஈக்விப்மெண்டா இருக்கட்டும், இதுல வந்து கிட்டத்தட்ட 69 ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2020ல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து ஒரு 11 ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2021ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து டிசம்பர் 2022ல இருந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அண்ட் சில ஐட்டம்ஸ் வந்து டிசம்பர் 2023 அண்ட் இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து டிசம்பர் 2024ல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு டோட்டலா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா இந்த ஐட்டம்ஸ் லோக்கலா மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு டிமாண்ட் ஏறும். அதனால தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் ரிலேட்டடா வந்து மிசைல்ஸோ, வெப்பன்ஸோ, இல்ல ஈக்விப்மெண்ட்டோ, இல்ல ப்ராடக்ட்ஸோ வந்து சப்ளை பண்ற கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. அதுல குறிப்பா சொல்லணும்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 14% ரைஸ் ஆயிருந்தது. இது வந்து இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 4-5 மந்த்ஸோட ஹையஸ்ட் ரைஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் வந்து ஆல் டைம் ஹையை பீட் பண்ணி கிட்டத்தட்ட 10-11% வந்து ரைஸ் ஆயிருந்தது. அடுத்து பிஎம்எல்லும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6% வந்து ரைஸ் ஆயிருந்தது. இது வந்து லாஸ்ட் 5 மந்த்ஸோட ஹையஸ்ட் ரைஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து லார்சன் அண்ட் டூப்ரோ LNT பாத்தீங்கன்னா 5% ரைஸ் ஆயிருந்தது. அடுத்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% ரைஸ் ஆயிருந்தது. அதே போல பாரத் ஃபோர்ஜும் 6.5% ரைஸ் ஆயிருந்தது. அடுத்து இந்தியன் ஆர்மிக்கு வெஹிக்கிள் சப்ளை பண்ற அசோக் லேலண்ட் பாத்தீங்கன்னா 3% ரைஸ் ஆயிருந்தது. அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 9-10% வந்து ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் பாத்தீங்கன்னா 3-4% வந்து ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் இது ரிலேட்டடா வந்து LNTயோட டிஃபென்ஸ் பிசினஸோட சீனியர் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்டான ஜெயந்த் பாட்டில் CNBCக்கு பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த 101 லிஸ்ட்ல வந்து 69 ஐட்டம்ஸ் வந்து நம்ம லோக்கலா மேனுஃபேக்சர் பண்ற கேப்பபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா மிச்சம் இருக்கிற 32 ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டிலே டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கவர்மெண்ட் வந்து உள்நாட்டில் இருக்கிற டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பூஸ்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய மெஷர்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபியூச்சர்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டர்ல இந்த மாதிரி பூஸ்ட் வரும்ன்றது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே பேசியிருக்கோம். அதாவது 20 lakh crore ஸ்கீம் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவருக்கு வந்து அனௌன்ஸ் பண்றப்போ டிஃபென்ஸ் செக்டர் ரிலேட்டடான செக்டருக்கு வந்து சில ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிஃபார்ம்ஸ்ல இதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம கவர் பண்ணி இந்த மாதிரி செக்டர்ல இருக்க ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே இது பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம டைம் டு டைம் நியூஸ் அனாலிசிஸை பண்ணி ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து RBI வந்து ரீசெண்டா வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஆல்ரெடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு கம்பெனி 5 crores மேல லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட் வந்து வேற பேங்க்ல வந்து ஓபன் பண்ணக்கூடாது. அதாவது எந்த பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்காங்களோ அந்த பேங்க்ல தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த பேங்க் வந்து லோன் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே தெரியணும். அப்பதான் கம்பெனியை வந்து லோன் பே பண்ண முடியாத நிலைமை வந்ததுன்னா அந்த லோன் கொடுத்த பேங்க்குக்கு வந்து இந்த கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட்டோட கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே பாக்குறப்ப தெரியும் அந்த லோன் வாங்கின கம்பெனிஸ் வந்து நிஜமாவே பினான்சியலா வீக்கா இருக்கா இல்ல வேணும்னே வந்து டிஃபால்ட் பண்றாங்களான்றது பேங்கால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து இது எந்த பேங்க்குக்கு பாசிட்டிவ் எந்த பேங்க்குக்கு நெகட்டிவ்னு பாக்குறப்போ பொதுவா வந்து பிரைவேட் பேங்க்ஸுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அதுவே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா கம்பெனி கிரியேட் பண்ற கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிரைவேட் பேங்க்ஸ்ல இருக்கும் இல்ல ஃபாரின் பேங்க்ஸ்ல இருக்கும். ஆனா லோன்ஸ்னு வர்றப்போ மோஸ்ட்லி கம்பெனிஸ்க்கு பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படி பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்து கம்பெனிஸ் வந்து லோன் வாங்கி கரண்ட் அக்கௌண்ட் மட்டும் பிரைவேட் பேங்க்லயோ இல்ல ஃபாரின் பேங்க்லயோ வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க.
ஸோ இப்போ ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ண ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து 5 crores கீழே லோன் வாங்கியிருந்தாங்கன்னா எந்த பேங்க்லனா அவங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவே கம்பெனிஸ் வந்து 5 crores மேலே வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னா எந்த பேங்க்ல லோன் வாங்கினாங்களோ அந்த பேங்க்ல தான் வந்து அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப மோஸ்ட்லி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல தான் வந்து இனிமே கரண்ட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் வந்து நிறைய கார்பரேட் லோன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் போர்ஷனை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ பிரைவேட் பேங்க்ஸில் கிரியேட் ஆகிற கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே குறையும் அண்ட் பப்ளிக் செக்டாரில் கிரியேட் ஆகிற கரண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இப்படி கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பிரைவேட் பேங்க்லேருந்து குறையிறதுனால பிரைவேட் பேங்க்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்ஸ்ன்றது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பப்ளிக் செக்டாருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்னு ஏன் சொல்கிறேன்னா யூஸ்வலாக எந்த ஒரு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோன்றது ரொம்பவே முக்கியமாக பார்ப்பாங்க. அதுலேயும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பேசுகிறப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்க்ஸ்க்கு வந்து அது ஒரு ஃப்ரீ மணி மாதிரி. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த மிட் சைஸ் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட காசை வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் மோஸ்ட்லி ஐடியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை யூஸ் பண்ணி லோன்ஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லைனா அவங்களோட ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பிரைவேட் செக்டார் பேங்க் அதுவும் முக்கியமாக வந்து எஸ்பிஐக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் லாங் ரனில். ஏன்னா கார்பரேட் லோன்ஸ் கொடுக்கறதுல அவங்க தான் பெரிய கை. ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து ஏஜர் ரிலேட்டடான ஹியரிங்ஸை பற்றி பேசிடலாம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஏர்டெலுக்கும் வோடஃபோனுக்கும் வந்து அந்த டைம் லைன் அதாவது ஏஜர் டியூஸ் கட்டுறதுக்கு டைம் ஸ்கோப் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு இருந்தது. ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து 20 years ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வோடஃபோனும் ஐடியாவோ 15 years போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக இன்சால்வன்சியில் இருக்கிற ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அதாவது ஆர்காம், ஏர்செல், வோடஃபோன் இந்த கம்பெனிஸ் ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் யூஸ் பண்ணி இந்த ஏஜிஆர் டியூஸ் கட்டுறதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த இன்சால்வன்சியில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 crores வந்து ஏஜிஆர் டியூஸாக பே பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஆர்காம் மட்டுமே 31,000 crores வந்து பே பண்ணணும். ஆனால் ஆர்காம் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 49,000 crores வந்து பேங்க்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்பெக்ட்ரம் எல்லாமே செல் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி இந்த பேங்க்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே திருப்பி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் எல்லாமே உங்களோட சொத்து இல்லை, அதை வந்து இன்சால்வென்சியில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்சால்வென்சியில் வந்து ஸ்பெக்ட்ரம் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, அவங்க ஸ்பெக்ட்ரமை விற்றுருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அண்ட் இந்த இன்சால்வென்சியில் பேங்க்ஸ் கொடுக்குற கடனை மட்டும் தான் ஏன் பேசுகிறீங்க, இன்னும் ஏஜிஆர் டியூஸ் வந்து அவங்க கட்ட வேண்டியதாக இருக்குது, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குது. ஸோ இந்த ஏஜிஆர் டியூஸோட ரெக்கவரி பிளானோட அடுத்த வாட்டி ப்ரிப்பேர்டாக வாங்கன்னு சொல்லி August 14th இந்த ஹியரிங்கை தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.